இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம்னா, போன வீடியோவில் ஒரு சட்டை போட்டிருந்தேன்ல, அதே சட்டையோட உட்காந்துருக்கேன். ஒன்றும் பெருசாக நடக்கலைங்க. நீங்கள் வீடியோ போட்டதுக்கப்புறம் கீழே நம்ம பசங்க நிறைய பேர் கமெண்டில் பேசுவாங்க. எனக்கு தெரிஞ்ச சில பேர்ட்ட நான் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருப்பேன். அந்த மாதிரி கமெண்டை செக் பண்ணிட்டே இருக்கும்போது சொல்கிறாங்க, தம்பி இந்த வீடியோ ஓகே, சிபிஐ விசாரணையில் தலைவர் பேரை சேர்த்துருக்காங்களாம். ஜான் ஆரோக்கியசாமி நம்பாதன்னு சொன்னேன்ல, ஐயா செங்கோட்டையன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தத்தில் இருக்காராம். எனக்கு ஒன்றும் புரியல, என்னப்பா திடீர்னு இவ்வளோ நியூஸ் கமெண்டில் பண்ணுறீங்க? எனக்கு சத்தியமாக நீங்கள் கமெண்ட் பண்ண பிறகு தான் இவ்வளோ நியூஸ் சோசியல் மீடியாவில் ஓடிக்கிட்டு இருக்குன்னே எனக்கு தெரிஞ்சு. போய் பார்த்தா என்னைக்கு இல்லாத அவதூறு இன்னைக்கு பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே திரும்பினா இங்கே ஒரு அவதூறு வருது, அதை மறுத்தா அங்கே ஒரு அவதூறு வருது. எத்தனை தான் எழுதுறது அவதூறுன்னு சொல்லி ட்விட்டரில் எவ்வளோ தான் எழுதுறது. உட்காந்து அதை பற்றி ஒரு வீடியோ பண்ணிடலாம். ஏன் இன்னைக்கு அவதூறு பரப்புறாங்க? எத்தனை அவதூறு பரப்பியிருக்காங்க? இவங்க அவதூறோட பின்னணி நோக்கம் என்ன? எல்லாத்த பற்றியும் அக்கு வேறு ஆணி வேறா இந்த வீடியோவில் நம்ம சில விஷயத்தை பேசிடலாம். இது வரைக்குங்க ஒரு வீடியோ போட்டு கொஞ்சம் டைம் எடுத்து அடுத்த வீடியோ போட்டிருக்கேன். இவ்வளோ வேகமாக அடுத்த வீடியோ நான் போட்டது எனக்கு தெரிலங்க. அவ்வளோ வேகமாக நம்மளை வேலை செய்ய வைக்கிறாங்க. அவ்வளோ அவதூறு நம்மளை நோக்கி பரவிட்டு இருக்கு. ஒன் பை ஒன்னா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, ஏன் தம்பி திடீர்னு இவ்வளோ அவதூறு? ஒன்றுக்கு 4-5 அவதூறை பரப்புறானுங்களே, என்னதான் கதை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த சூழல் தான் அவதூறுக்கான காரணம். ஒரு பக்கம் தலைவர் விஜய் அவர்கள் சிபிஐ சம்மனில் இருக்காங்க, ஒரு பக்கம் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ சிபிஐ பற்றி என்ன நடக்குதுங்கிறது தலைவருக்கும் விசாரிக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் மட்டும்தான் தெரியும். நான் இந்த ஒரு ஃபோட்டோ மீம் ஒன்று போடுறேன். ஆக்சுவலாக இவங்களோட சோர்ஸ்லாம் என்னவா இருக்குன்னா, அந்த சிபிஐ விசாரணை அந்த ஆஃபீஸ் இருக்குல்ல, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாயர் டீ கடையிலேருந்து கலெக்ட் பண்ணி போடுறாங்களா இன்னும் எதுவும் தெரியல. ஏன்னா என்ன நடக்குதுங்கிறது யாருக்குமே தெரியாது. தலைவர் விஜய் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய சிபிஐ அதிகாரிகள் வேற யாருக்குமே தெரியாது. பட் இவங்களுக்கு இந்த கேள்வி கேட்டாங்க, அந்த கேள்வி கேட்டாங்க, ஏகப்பட்ட கேள்வி உட்காந்து ஒரே மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்களே. இது அத்தனைக்கும் காரணம் என்ன தெரியுமா? உள்ள என்ன வேணா நடக்கட்டும், வெளியே இதுதான் நடந்ததா நாங்க சொல்லுவோம். இதுதான் நரேட்டிவ். மக்கள் உள்ள சொன்னதை வெளியே வந்து சொல்ல முடியாது. ஏன்னா சிபிஐ விசாரணையில் எதை கேட்டாங்க அதை கேட்டாங்கன்னு விசாரணை அதிகாரிகளே சொல்லிடுவாங்க. வெளியே வந்து இதை பத்தி நீங்க எதுவும் பேசக்கூடாது, நீங்க பாட்டு உங்க வேலையை பார்க்கணும்னு சொல்லிடுவாங்க. வெளியே நம்ம பேசினா விசாரணைக்கு நம்ம வந்து எதிராக செயல்படுற மாதிரி ஒரு மனநிலை உருவாயிரும். அது ரொம்ப ரொம்ப தப்பானது. சட்டத்தின் அடிப்படையில் ஒரு விசாரணை எதிர்கொண்டு இருக்கும் போது விசாரணைக்கு நம்ம முழுமையா ஒத்துழைக்கணும். நம்ம இங்க விக்னஸ் சம்மன் அடிப்படையில் விசாரணைக்கு உதவுங்கள் அப்படிங்கறது அடிப்படையில் தான் இப்போ வரைக்கும் எல்லாருமே விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம உட்பட போலீஸ்காரங்க உட்பட அத்தனை பேருமே விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் போலீஸ்காரங்கள்ட்ட இந்த கேள்வி கேட்டாங்கிற மாதிரி ஏதாவது செய்தி பரவுதா நீங்க பார்த்த வரைக்கும்? அது என்ன விஜய் அண்ணாட்ட மட்டும் கேள்வி கேட்ட செய்தி பரவுதுன்னா அது நரேட்டிவ் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்க வேணாமா? நரேட்டிவ் காண்டி தான் இவ்வளோ விஷயத்தை கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. இது எதையுமே நம்பாதீங்க. இது வரைக்கும் சிபிஐ தன்னுடைய விசாரணையை எங்கேயுமே முடிக்கலங்க. சிபிஐ தொடர்ச்சியா விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. விசாரிச்சு முடிச்ச பிறகு குற்றப்பத்திரிகை அவங்க உட்கார்ந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டா மட்டுமே அந்த குற்றப்பத்திரிகையில் இவர் இருக்கார் அவர் இருக்கார்னு சொல்லி எல்லா டைரக்ஷனும் இருக்கும். ஒருவேளை நீதிமன்றத்தில் நம்ம வேலை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டாவே நம்ம குற்றவாளி கிடையாது. நீதிமன்றத்தில் சிபிஐ அவங்க தரப்பில் இவங்க தான் குற்றவாளி அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண அவங்க ஆதாரங்களை எடுத்து வருவாங்க. நாங்கள் குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம தரப்பில் ஆதாரங்கள் எடுத்து வருவாங்க. அது யாராக இருந்தாலும் எதிராளிகள் யாராக இருந்தாலும் மறுக்கிறதுக்கு ஆதாரம் எடுத்து வருவாங்க. அது ரெண்டையும் பார்த்துட்டு நீதிமன்றம் ஒரு முடிவெடுக்கும். குற்றப்பத்திரிகையில் நம்ம பேர் இல்லை, ஏன்னா குற்றப்பத்திரிகை இப்போ வரைக்கும் தயார் செய்யவே படல. அதற்கான வேலைகள் தான் போயிட்டு இருக்கு. வேலை போகிறதுக்கு முன்னாடியே ஊடகங்களில் குற்றப்பத்திரிகை விஜய் பெயர் அப்படிங்கிற ஒரு பொய் செய்தியை இங்கே பரப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஆணித்தனமாக நான் முதல்ல இங்கே சொல்லிடுறேன். தயவு செய்து இந்த விசாரணையில் இந்த கேள்வி கேட்டாங்க அந்த கேள்வி கேட்டாங்கன்னு எதையுமே நம்பாதீங்க. இவங்க அத்தனை பேர் இந்த கேள்வியெல்லாம் எதை அடிப்படையில் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா, அந்த சைடில் ஒரு மீம் போடுறேன். அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த டீ கடையில் இருக்கக்கூடிய நபர்களை கேட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்களா, என்ன கருமம் தெரியல. ஆனால் தெரிஞ்சே போலீஸ் செய்தி பரப்பணும், தெரிஞ்சே பொய் சொல்லணும். மீடியா இந்த விசாரணை இதெல்லாம் என்ன வேணா நடக்கட்டும், நான் சொல்றதான் பொய் செய்தி, நான் சொல்றதான் இது விஷயம், அதுதான் மக்கள்கிட்ட போகணும்னு சொல்லி இந்த பேனா நிறுவனம் கங்கணம் கட்டிக்கொண்டு இந்த செயல்பாட்டில் ஈடுபட்டு இருக்கு. பேனா நிறுவனத்தோட பேச்சை கேட்கலனா ஊடகங்கள் முடக்கப்படும். அதனால பயந்துகிட்டு இந்த ஊடகங்களும் சொம்படிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதா யதார்த்தமான உண்மை. இது நம்பர் 1. இப்போ ரெண்டாவது விஷயம் மக்களே, ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இந்த சேனல்ல 400க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருக்கு. உங்க அத்தனை பேருக்கும் தெரியும். ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நான் இது வரைக்கும் பயன்படுத்தினதே கிடையாது. உங்க அத்தனை பேருக்கும் தெரியும். இப்போ ஏன் நான் அதை பயன்படுத்தினேன்னா, எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம பேசாம இருந்தா அது அறம் கிடையாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் பேசுறேன். எதுக்காண்டி நான் பேசுறேன்னா, அந்த நியூஸை பாருங்களேன். இந்த நியூஸ் முன்னாடி நம்ம பேசணும்ல, தலைவர் விஜய் அவர்கள் சம்பந்தப்பட்ட நியூஸ். அந்த நியூஸ்ல கூட சிபிஐ விசாரணை பத்தி தான் பேசுறாங்க. விசாரணை நடக்குது, ஃபேக் நியூஸ் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டாங்க. சரி தொலைஞ்சு போங்க, நரேட்டிவ் செட் பண்றீங்க, அது மக்கள் எது உண்மை எது போயின்னு மக்கள் பார்த்துப்பாங்கிறது நம்ம ஒரு பக்கம் நம்பினாலும், ஆனா இவருக்கு ரெடி பண்ணும்போது பயங்கரமா ரெடி பண்ணிருக்காங்க. என்ன நம்ம சொல்றாங்க, சிபிஐ வந்து இவரை விசாரிச்சுச்சா, அதுக்கப்புறம் இதை இப்படி சொன்னாங்களா, சொன்ன பிறகு பார்த்தீங்கன்னா சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருக்கான், அதுக்கப்புறம் இடி உள்ள வந்துருச்சா, இடி உள்ள வந்து இதெல்லாம் பண்ணும்போது என்ஐஏ உள்ள வந்துருச்சா, ஏன்னா வெளிநாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா நிதி வாங்கினாராம். எப்பா ஒருத்தர தப்பானவர் சொல்றதுக்கு சிபிஐ என்ஐஏ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இடி இருக்கிற டிபார்ட்மெண்ட் அத்தனையும் பயன்படுத்துறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரம் கையில் இருக்கு அப்படிங்கிறதுக்காண்டி இதை பண்றீங்களே. நான் மறுக்கா செந்தில் பாலாஜி அவர்கள் அடிப்படையை வச்சு இப்படி ஒரு செய்தி எழுதுனா என் நிலைமை இன்னைக்கு என்ன ஆகும்?
என்ன செய்வீங்க? ஒன்றும் கிடையாது. சிபிஐ விசாரணை செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கை நான் போட்டேன்னா என்ன செய்வீங்க? ஏன் பொய் செய்தி பரப்புற, உனக்கு இந்த கேஸுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு, உனக்கு யார் சொன்னா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணுவீங்கல்ல. அது என்ன, அதிகாரத்தில் இருந்த நபர்களுக்கு எதிராக ஒரு மாதிரி செயல்படுறது, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு மாதிரி செயல்படுறது, இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? இந்த மனுஷனை ஏன் தெரியுமா டார்கெட் பண்றாங்க? இவர் மட்டும் கிடையாது, நம்ம கட்சியோட இரண்டாம் கட்ட தலைவர்கள் அத்தனை பேரும் எதுக்குமா டார்கெட் பண்றாங்க? இவங்களை டார்கெட் பண்ணி செய்தி போட்டா விஜய் என்ன நல்லவர் அப்படிங்கிற பின்பத்தை கிரியேட் பண்ணிடலாம். கீழே இருக்கிற இந்த இரண்டாம் கட்ட தலைவர் தாங்க சரியில்லைங்கிறப்போ அந்த செய்தியை நீங்க நம்புவீங்க, நான் நம்புவேன். அதுக்கு தான் அந்த செய்தியை கிரியேட் பண்றாங்க. தாவேகா தொண்டர்களும் நம்பணும், பொதுமக்களும் நம்பணும். விஜய் அண்ணா கரெக்ட்ங்கிறது பொதுமக்கள் மனசுல அத்தனை பேர் மனசுலயுமே அந்த செய்தி பதிஞ்சிருக்கு. விஜய் அண்ணா பக்கத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தங்க பேரை போட்டு இவங்க தாங்க தப்பு, இவங்க தாங்க தப்புனா நம்ம அத்தனை பேரும் உட்காந்து நம்புவோம். இவங்களே தப்பா இருந்தாலும் அதற்கு பொறுப்பு விஜய் அண்ணா தான். அது அத்தனை பேருக்கும் தெரியும். அவரு இருக்கக்கூடிய அத்தனை பேரோடையுமே கலந்து ஆலோசனை பண்ணி தான் ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த முடிவுகள் அத்தனையுமே ஒரு நபரை டார்கெட் பண்ணி இவர் தான் தப்பு, இவரை கார்னர் பண்ணி செய்திகள் போடுறதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. இது சரியா இருந்தாலும் சரி, தப்பா இருந்தாலும் சரி, 100% இங்க பொறுப்பேற்க வேண்டியது தலைவர் விஜய் அவர்கள் தான். ஸோ தலைவர் விஜய் அவர்களை போட்டு ஒரு செய்தி போட்டீங்கன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. அதனால தான் கீழே இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களை அடிப்படையை வச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுல மற்ற இரண்டாம் கட்ட தலைவர் அடிப்படையை வச்சு செய்தி போடும்போது அவங்க ஊடகங்களை சந்திக்கிறாங்க. ஐயா செங்கோட்டையன் அவர்கள் சந்திக்கிறாங்க, சிடிஆர் அண்ணா சந்திக்கிறாங்க, அருண்ராஜ் அவர்கள் சந்திக்கிறாங்க, புசி ஆனந்த் அவர்கள் சந்திக்கிறாங்க, நம்ம கட்சியில் ஆதவ் அர்ஜுனா அவர்கள், இந்த மாதிரி இரண்டாம் கட்ட தலைவர் அத்தனை பேரும் செய்தியாளர் சந்திச்சு சிரிச்சிட்டு போயிருவாங்க அல்லது சம்பட்டி அடி அடிச்சுட்டு போயிருவாங்க. ஆனா இவர் ஊடகத்தை சந்திக்க மாட்டாரு, பிகேந்த சீன்ல தான் இருப்பார். அதனால தான் இவரை பத்தி ஏறத்தாழ பல்வேறு அவதூற பரப்பிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஐயா செங்கோட்டையன் அவர்கள் மனவேதனையில் இருக்காங்களா ஒரு செய்தி போடுறாங்க. ஆக்சுவலா அவர் தேர்தல் பணிக்குழுவில் 234 தொகுதிக்கு இங்கேருந்து ஆரம்பிச்சு அங்கேருந்து போலாமா, அங்கேருந்து ஆரம்பிச்சு இங்கேருந்து போலாமா அப்படின்னு சொல்லி பயண திட்டத்தை உட்காந்து வகுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா அதிருப்தியில் இருக்கார் அப்படிங்கிற ஒரு செய்தியை போடுறாங்க. என்னால் முடியலங்க. சிபிஐ விசாரணையில் ஆரம்பித்து ஜானவரகசாமி வரைக்கும் ஐயா செங்கோட்டையன் அவர்கள் வரைக்கும் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் திமுகவின் கைக்கூலின்னு செய்தி போடுறானுங்க. ஆனால் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பாஜகவின் கைக்கூலின்னு, பாஜக காரன் திமுக காரன் என்ன செய்தி போடுறான்னா பாஜகவோட கைக்கூலின்னு போடுறான், பாஜக காரன் என்ன செய்தி போடுறான்னா திமுகவின் கைக்கூலின்னு போடுறான். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அடிப்படையாக வச்ச செய்தியை ஆக்சுவலாக அவர் யாரோட கைக்கூலி தான் எனக்கு சத்தியமாக தெரியல. அவர் கைக்கூலிங்கிற முடிவுக்கு வந்துட்டிங்கன்னா ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு ஒரு முடிவுக்கு வாங்க. அவர் திமுக கைக்கூலியா பாஜக கைக்கூலியா ஒரு முடிவுக்கு வந்துட்டிங்கன்னா நம்மளும் அந்த செய்தியை புரிஞ்சுக்கலாம்ல. ஏன்னா ஒரே நேரத்தில் நான் ஒரு நாளைக்கு 13 நியூஸ் பேப்பர் படிக்கிறேன். ஏன்னா ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிற ஒருத்தனுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்துருவீங்க. 13 நியூஸ் பேப்பர் படிச்சீங்கன்னா நீங்க பண்ற இந்த டிராமா நல்லா தெரிஞ்சு போயிடும். அதனால தான் இந்த கைக்கூலி விஷயத்தில் அபட்டமாக எங்கள்கிட்ட மாட்டிக்கிறீங்க. முன்பு பின்புன்னு சொல்லி ஷேர் பண்ணி வீடியோ எடுத்து போட்டுறோம். என்னங்க ஒரே நேரத்தில் 2 செய்தி போடுறீங்களே, எது உண்மைன்னு கேட்டுருவோம். ஏன்னா நாங்கள் எல்லாத்தையும் படிக்கிறோம், எல்லாத்தையும் பார்க்குறோம். அது தெரியாதனால அபட்டமாக அந்த மாதிரி நரேட்டிவ் செட் பண்ணி எங்கள்கிட்ட மாட்டிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. எப்பா எனக்கு இன்னைக்கு முடியல மக்களே. ஏகப்பட்ட அவதூறு, ஏகப்பட்ட செய்தி, எதையும் நம்பாதீங்க. தாவேகாவோட அஃபீஷியல் பேஜை நம்புங்க. தாவேகாவோட இரண்டாம் கட்ட தலைவர்கள், தாவேகாவோட தலைவர் விஜய் அவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் நம்புறாங்க. நம்பணும், உங்களை நம்பணும். எதுவாக இருந்தாலும் நம்ம தலைவரோடு தான் நமக்கு பேச்சுவார்த்தை. தலைவர் யாரை நியமிக்கிறாங்களோ அத்தனை பேரை நம்பணும். அதுதான் ஒரு கட்சியில் பயணிக்கக்கூடியவங்களோட பிரதானமான விஷயம். நம்ம பார்க்குற டைரக்ஷன் அவர் அத்தனையுமே பார்த்துருப்பாருங்க. நம்ம இரண்டாம் கட்ட தலைவரோட பற்றி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக பொலிட்டிக்கலாக தலைவர் விஜய் அவர்களோட டிசிஷன் மேக்கிங் இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த தலைவர் விஜய் அவர்கள் ஒரு முடிவெடுக்க போகிறாங்கன்னா இரண்டாம் கட்ட தலைவராக இருக்கக்கூடிய அத்தனை பேர்ட்டையும் விவாதிக்கிறதுக்கு முன்னாடி ஜானவரகசாமி அவர்கள்ட்ட பொலிட்டிசைஸாக என்ன ஆங்கிள் இருக்குது, இதை நம்ம பண்ணால் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா அவர்களும் ஜானவரகசாமி இருக்கக்கூடிய அதே ஃபீல்டில் இருக்காங்க. ஸோ ஆதவ் அர்ஜுனா அவர்களோட நிலைப்பாடு என்னங்கிறது தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இங்கே சிடிஆர் அண்ணா 17 வருஷம் அரசியல் அனுபவம் இருக்குது, அரசியல் களத்தில் இந்த விஷயத்தை செயல்படுத்த முடியுமா அப்படிங்கிற சில விஷயங்களை அவர்கிட்ட கேட்பார். அதை கடந்து பார்த்தீங்கன்னா ஐயா செங்கோட்டையன் அவர்கள் அரசியல் அனுபவம் 50 வருஷம் அவர்கிட்ட இருக்கு, அவர்கிட்ட அந்த விஷயத்தை வெரிஃபை பண்ணுவார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதிகாரியா அருண்ராஜ் அவர்கள்ட்ட பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணிடலாமா, செஞ்சிடலாமா அப்படிங்கிற ஏதோ ஒரு முடிவு, எந்த முடிவு எடுத்தாலும் இதெல்லாம் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கப்புறம் ஐயா புசி ஆனந்த் அவர்கள்ட்ட போவாங்க. ஐயா இந்த மாதிரி டைரக்ஷன் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, நம்ம கட்சி வச்சு இந்த நிகழ்வு பண்ணிட முடியுமா அப்படின்னு சொல்லி ஐயா புசி ஆனந்த் அவர்கள்ட்ட போவாங்க. எல்லாரோட ஒத்துழைப்போடு தான் தலைவர் விஜய் அவர்கள் நிலைப்பாடு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் நமக்கு தெரிஞ்ச முகங்கள், தெரியாத முகங்கள் எவ்வளவோ இருக்குது, அவருக்கு ஓன் நாலேஜாக எவ்வளவோ இருக்குது. எல்லாத்தையும் அடிப்படையில் தான் தலைவர் விஜய் அவர்கள் முடிவெடுக்கிறாங்க. ஒரு முடிவு தப்பா போனாலும் தலைவர் விஜய் அவர்கள் தான் காரணம், ஒரு முடிவு சரியா போனாலும் தலைவர் விஜய் அவர்கள் தான் காரணம். இறுதி உத்தரவு தலைவர் விஜய் அவர்கள் தான் கொடுக்குறாங்க. தலைவர் விஜய் அவர்கள் கொடுக்கலனா அந்த நிகழ்வு நம்ம கட்சியில் நடக்காது. யார் எதை சொன்னாலும் நம்பாதீங்க. அவர் அவ்வளோ தெளிவாக பேசுகிறாருன்னா அவ்வளோ தெளிவாக படிக்கிறாருங்க. நான் அடித்து சொல்லுவேன், படிக்கிறவனால மட்டும்தான் பேச முடியும், பேசுகிறவனால மட்டும்தான் படிக்க முடியும். ஸோ அதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். எதையும் நம்பாதீங்க. அப்பா எனக்கு தலைவலியும் வந்துருச்சு, அவ்வளோ அவதூறு பரவிக்கிட்டு இருக்கு. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.